அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வடியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்க. சமஸ்கிருதத்தின் முதல் உரைநடை என்று அழைக்கப்படும் வேதம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, யஜூர். இரண்டாவது வினா, பிரம்ம வேதம் எது? பிரம்ம வேதம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதர்வண வேதம். மூன்றாவது வினா, ஜான்சி ராணி லட்சுமிபாய் போராடிய பகுதி எது? ஜான்சி ராணி லட்சுமிபாய் போராடிய பகுதி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மத்திய இந்தியா. நாலாவது வினா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்கள் பொதுவான உயர்நீதிமன்றம் நிறுவ வழிவகுத்த சட்டத்திருத்தம் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 7வது சட்டத்திருத்தம் 1956. ஐந்தாவது வினா, மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? மத்திய அரசின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயரிலேயே மேற்கொள்ள வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சட்டப்பிரிவு 77. ஆறாவது வினா, 1878 வட்டார மொழிகள் பத்திரிகை சட்டம் யாரால் இயற்றப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, லிட்டன் பிரபு. ஏழாவது வினா, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பொதுச் செயலாளர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏஓ ஹியூம். எட்டாவது வினா, சட்ட மேலவை தேர்தலில் ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? சட்ட மேலவை தேர்தலில் ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 6ல் 1 பங்கு. ஒன்பதாவது வினா, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளரை எத்தனை நபர்கள் முன்மொழிய மற்றும் வழிமொழிய வேண்டும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 50 நபர்கள் முன்மொழிய மற்றும் வழிமொழிய வேண்டும். பத்தாவது வினா, குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுபவர் யார்? குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். 11வது வினா, சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் முடிசூட்டு கொண்டது எங்கு? சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் முடிசூட்டு கொண்டது எங்கு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ரெய்கார். 12வது வினா, புகழ் வாய்ந்த லக்னோ ஒப்பந்தத்தில் அதாவது 1916 கையெழுத்திட்டது யார் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, முஸ்லீம் லீக் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும். 13வது வினா, டேஸ் என்பவர் கிழக்கு மற்றும் மேற்கு வங்காளத்தை இணைக்க பரிந்துரை செய்தார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹார்டிஞ்ச் பிரபு. 14வது வினா, இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் எது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் சி, பஞ்சாப். 15வது வினா, அரசு நெறிமுறை கோட்பாடு புதுமையான சிறப்பம்சம் என கூறியவர் யார்? அரசு நெறிமுறை கோட்பாட்டை புதுமையான சிறப்பம்சம் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அம்பேத்கர். 16வது வினா, இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள்? இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, டிசம்பர் 26, 2004. 17வது வினா, ராஜமன்னார் குழு யாரால் அமைக்கப்பட்டது? ராஜமன்னார் குழு யாரால் அமைக்கப்பட்டது?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி டாக்டர் மு கருணாநிதி. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1969. 18வது வினா சர்க்காரியா கமிஷன் அமைத்த பிரதமர் யார்? சர்க்காரியா கமிஷனை அமைத்த பிரதமர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி திருமதி இந்திரா காந்தி. சர்க்கார் கமிஷன் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1983. 19வது வினா ஈரவை சட்டமன்றம் கொண்ட இந்திய மாநிலங்கள் எத்தனை? ஈரவை சட்டமன்றம் கொண்ட இந்திய மாநிலங்கள் எத்தனை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 6. 20வது வினா உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க தகுதியுடைய வயது என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 21 வயது. உள்ளாட்சி தேர்தலில் 21 வயது. 21வது வினா அணிசேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? அணிசேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வி கே கிருஷ்ணமேனன். 22வது வினா பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1997. 23வது வினா ரொட்டி வேண்டுமென்று முழந்தாளிட்டு கேட்டதற்கு கல்லே கிடைத்தது என கூறியவர் யார்? ரொட்டி வேண்டுமென்று முழந்தாளிட்டு கேட்டதற்கு கல்லே கிடைத்தது என கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி காந்தி. எப்போ சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1930 மார்ச் 12 உப்பு சத்தியாகிரகத்தை துவங்கும் போது காந்தி குறிப்பிட்டது தான் இந்த வாக்கியம். ரொட்டி வேண்டுமென்று முழந்தாளிட்டு கேட்டதற்கு கல்லே கிடைத்தது என கூறியவர் யாருன்னா காந்தி. 24வது வினா நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது? ஒரு முக்கியமான வினா. நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ அலகாபாத். 25வது வினா சீக்கியர்களின் முதல் குரு யார்? சீக்கியர்களின் முதல் குரு யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குருநானக். சீக்கியர்களின் முதல் குரு குருநானக். 26வது வினா பம்பாய் கடற்படை கழகம் நடைபெற்ற ஆண்டு. பம்பாய் கடற்படை கழகம் நடைபெற்ற ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் டி பிப்ரவரி 18 1946. பம்பாய் கடற்படை கழகம் பிப்ரவரி 18 1946. 27வது வினா ஐநா சபை எந்த ஆண்டை குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது? ஐநா சபை எந்த ஆண்டு குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1979. 28வது வினா இந்திய தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ரவீந்திரநாத் தாகூர். 29வது வினா நகர்பாலிகா சட்டம் என அறியப்படுவது எந்த சட்டப்பிரிவு? நகர்பாலிகா சட்டம் என அறியப்படுவது எந்த சட்டப்பிரிவு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 74வது திருத்தம். 30வது வினா சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா அறிவித்த தினம் என்று. சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா அறிவித்த தினம் என்று. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அக்டோபர் 2. 31வது வினா இந்தியாவில் தேயிலை விளையும் ஒரு மாநிலம் எது? இந்தியாவில் தேயிலை விளையும் ஒரு மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி அசாம். 32வது வினா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார்? போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நீலம் சஞ்சீவி ரெட்டி. 33வது வினா சட்டப்பிரிவு 370 யாரால் எழுதப்பட்டது? சட்டப்பிரிவு 370 யாரால் எழுதப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி கோபால்சாமி ஐயங்கார். 34வது வினா மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் யார்?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஃபெரோஷா துக்ளக். 35வது வினா, மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஒரு முக்கியமான வினா. மூடிய வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 100. 36வது வினா, ஐநாவின் பொன்விழா ஆண்டு எப்பொழுது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1995. 37வது வினா, அக்னி ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? அக்னி ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மாதவன் நாயர். அக்னி ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் மாதவன் நாயர். 38வது வினா, இந்து முஸ்லிம் சட்டத்தொகுப்பை உருவாக்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இந்து முஸ்லிம் சட்டத்தொகுப்பை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ வேரன் ஹேஸ்டிங்ஸ். 39வது வினா, 1860 முதல் 1972 வரை குகா இயக்கம் அதாவது நாமதேரி இயக்கம் துவக்கி வைக்கப்பட்ட இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி பஞ்சாப். 40வது வினா, உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ரிப்பன் பிரபு. 41வது வினா, மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு? மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள். தற்போது 3 ஆண்டு அல்லது 70 வயது வரை குறைச்சிருக்காங்க. முக்கியமானது, மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் தற்போது 3 ஆண்டு அல்லது 70 வயது. 42வது வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார்? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி. 43வது வினா, மகாவீரின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார்? மகாவீரின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி பிம்பிசாரர். 44வது வினா, அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் அரவிந்த் கோஷை ஆதரித்தவர் யார்? அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் அரவிந்த் கோஷை ஆதரித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி சிஆர் தாஸ். 45வது வினா, நவீன உலகில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் சி டென்மார்க். 46வது வினா, உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை எது? உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆர்டிக் டெர்ன். 47வது வினா, பரஞ்சோதி யாருடைய படைத்தளபதி? பரஞ்சோதி யாருடைய படைத்தளபதி? சரியான விடை ஆப்ஷன் சி முதலாம் நரசிம்மவர்மன். 48வது வினா, காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டாம் நரசிம்மவர்மன். 49வது வினா, கட்டுமான கோவில் கலைபாணியில் சிறந்த எடுத்துக்காட்டு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கைலாசநாதர் கோவில். கடைசி வினா, பெருந்தேவனார் எந்த அரசரால் ஆதரிக்கப்பட்டார்? பெருந்தேவனார் எந்த அரசரால் ஆதரிக்கப்பட்டார்? சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டாம் நரசிம்மவர்மன். நண்பர்களே, நீங்கள் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.